பொள்ளாச்சி அருகே அரசு பள்ளியில் மாணவிகளிடம் ஆசிரியர்கள் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக வீடியோ வெளியான நிலையில் இது தொடர்பாக வீடியோ எடுத்த ஆசிரியை போத்தனூர் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். உங்க விரிவான தகவல். வணக்கம் ராதிகா. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள அரசு பள்ளியில் 2 ஆசிரியர்கள் தங்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதாக மாணவிகள் 3 பேசும் வீடியோ நேற்று வெளியானது. இது தொடர்பாக காவல்துறையினர் பள்ளியில் விசாரணை மேற்கொண்ட நிலையில் அந்த வீடியோ எடுத்த அந்த பெண் போத்தனூர் காவல் நிலையத்தில் ஆஜராகி சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் தற்போது விசாரணைக்காக ஆஜராகியுள்ளார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அந்த பெண் எந்தவித உள்நோக்கம் இல்லாமல் பெண் குழந்தைகளின் பாதுகாப்புக்காகவே வீடியோ எடுத்து வெளியிட்டதாகவும், இது தொடர்பாக புகார் அளித்த நிலையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் வீடியோ எடுத்து வெளியிட்டதாகவும் தெரிவித்த அவர், சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் அரசியல் ரீதியான ஆதரவு இருப்பதால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும், இனி அந்த பள்ளியில் பெண் குழந்தைகள் மீது தவறான கண்ணோட்டத்தில் யாரும் நடந்து கொள்ள மாட்டார்கள், இந்த சம்பவம் எதுவாயினும் தனது நோக்கம் வெற்றி அடைந்து விட்டதாக தெரிவித்தார். முதலில் தான் வீடியோ எடுத்ததாகவும், ஆனால் தான் எடுத்தால் ஏற்கனவே பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் தனக்கும் உள்விரோதம் காரணமாக எடுத்ததாக திசை திருப்புவார்கள் என்பதால் வேறு ஒரு நபரை வைத்து வீடியோ எடுத்தவர்களும் விளக்கம் அளித்தார். மேலும் பொள்ளாச்சி இந்த போலீசாரிடம் மாணவி மற்றும் பெற்றோரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் 3 மாணவிகள் ஆசிரியர்கள் பாலியல் தொல்லை கொடுத்ததாக மாணவிகள் வெளியிட்ட வீடியோ, இது குறித்து நேற்று 7 மணி நேரம் போலீசார் 585 மாணவிகளிடம் விசாரணை மேற்கொண்டனர். இதன் அடிப்படையில் இன்று அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆய்வாளர் சுமதி தலைமையில் போலீசார் மாணவிகள் மற்றும் பெற்றோர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர்கள் கிணத்துக்கடவு காவல் நிலைய ஆசிரியர்களுக்கு விசாரணை கிடைத்தால் ஆஜராக வேண்டும் என கூறி சம்மன் அனுப்பியுள்ளனர். மேலும் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் மற்றும் காவல்துறையினர் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு பேசி ஆலோசித்து இந்த வழக்கு குறித்து மேலும் விசாரணை செய்யப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.